வெல்கம் டு ஃபுடீஸ் ஃபேவரட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கடமா ஆர் ஸ்குவிட் ஃப்ரை. எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. இப்போ நம்ம கடாய் வச்சுருக்கோம். கடாய் நல்லா சூடானதும் 100 ml நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். பொதுவாக நான்வெஜ்க்கு எல்லாமே நல்லெண்ணெய் வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும். எண்ணெய் கொஞ்சம் சூடாகிடுச்சு. இப்போ நான் ஒரு பெரிய வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துடலாம். கூடவே 15 பல் பூண்டு. இப்போ இந்த வெங்காயமும் பூண்டும் கொஞ்சம் வதங்கணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ வெங்காயம் கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட் ஆச்சு. இப்போ நான் நல்ல பழுத்த தக்காளி 2 பெரிய தக்காளி அதையும் சேர்த்துடலாம். இந்த தக்காளி கொஞ்சம் வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. நான் இப்போ 1.5 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன், ஆட் பண்ணிடலாம். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் தனியா பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள். இந்த பவுடரெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு எண்ணெயில் ஜஸ்ட்டு 1 நிமிஷம் வதக்கினா போதும். ஒரு ஃபுல் டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. நம்ம பார்த்திங்களா இந்த மிளகா பொடி மல்லிப்பொடி எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கோம். ஏன்னா அப்போ நல்லா கொஞ்சம் கூட ஃப்ளேவர் கொடுக்கும். இந்த இஞ்சி பூண்டு விழுது போட்டுட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்மளோட மெயின் இன்க்ரீடியன்ட் கடமா. இதை நல்லா க்ளீன் பண்ணி இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம உள்ளே சேர்த்துடலாம். இப்போ நம்ம கடமா உள்ளே சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு இப்போ கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா நம்ம அப்புறமா கூட சேர்த்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி ஆல்ரெடி விட்டுட்டுருக்கு. ஸோ கொஞ்சோண்டு ஒரு 1/4 கப் தண்ணி மட்டும் இப்போ நான் ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஜஸ்ட்டு மூடி லைட்டாக ஓப்பன் பண்ணி ஒரு தடவை கிளறி விட்டுக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் கூட நீங்கள் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க, இல்லைன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ லைட்டாக இது கூட கொஞ்சம் புளி சேர்க்க போகிறோம். ஏன்னா வந்து புளிப்பு, ஒரு லைட்டு புளிப்பு இருந்தால் இது இன்னுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் கொஞ்சம் ஒரு இதில் பார்த்திங்கன்னா ஒரு 50 ml புளி சேர்த்துருப்பேன், அவ்வளோதான். சேர்த்துட்டு அதையும் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது ஃபுல்லாக நல்லா வேகணும். நம்ம ஊற்றின தண்ணி எல்லாமே ட்ரை ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். எப்படி ஒரு 15-20 நிமிஷம் ஆகும். நம்ம எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. திருப்பியும் ஜஸ்ட்டு க்ளோஸ் பண்ணி நல்லா வேக விடலாம். 20 minutes later. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு 20 minutes ஆகிடுச்சு. நடுவில் நான் வந்து கொஞ்சம் மிக்ஸ் மட்டும் பண்ணி விட்டேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக தண்ணி எல்லாம் கம்மியாயிடுச்சு. நம்ம ஊற்றின எண்ணெய் கூட நல்லா மேலே பிரிஞ்சு வந்திருக்கு. அவ்வளோதான். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இது மேலே கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை. அவ்வளோதாங்க, நம்மளோட கடமா ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. கடமா கிரேவி எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சுன்னு பாருங்கள். நல்ல சூடான ரைஸ் கூட சூப்பர் காம்பினேஷன். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.